இன்னைக்கு சக்கரை பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சக்கரை பூசணி சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அல்வா செஞ்சு பாருங்க. அருமையான டேஸ்டா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த சக்கரை பூசணி அல்வா பண்ணுறதுக்காக எனக்கு முழு பூசணிக்காய் கிடச்சிது. இதிலேருந்து நான் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பூசணிக்காயோட தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும், ஈஸியாக கட் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் பார்த்தே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சக்கரை பூசணிக்காய்லாம் யாருமே அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஒன்று பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாம்பாரில் சேர்த்துக்கிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஆசையாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு வழியாக இந்த சக்கரை பூசணிக்காவை கட் பண்ணி எடுத்தாச்சு. கத்தினால அவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியலை. இப்போ கட் பண்ணின இந்த சக்கரை பூசணிக்காவை பாதியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணின ஒரு பகுதியை மட்டும் தோலை நீக்கிட்டு அதுக்குள்ளே உள்ள விதையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூசணிக்காய் அல்வாவில் நீங்கள் கலர் எதுவுமே சேர்க்க வேணாம். இயற்கையான இந்த பூசணிக்காயோட கலரே உங்களுக்கு நல்லா எல்லோ கலராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூசணிக்காய் அல்வா ஒரு முறை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருக்குமே. அடுத்து எப்போல்லாம் இந்த பூசணிக்காய் சீசன் வருதோ உங்களை விட மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அல்வா செஞ்சு கொடுக்க சொல்லி அடம் பிடிச்சி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பூசணிக்காய் அல்வா அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா பூசணிக்காயும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு தேங்காய் சீக்கிர கட்டைனால் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பூசணிக்காய் அல்வா பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. முந்திரி பருப்பு செவந்து வந்ததுமே கொஞ்சமாக உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த நெய்யிலே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முந்திரியும் திராட்சையும் நீங்கள் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதே பாத்திரத்தில் பூசணிக்காய் அல்வாவும் பண்ணிடலாம். பாத்திரத்தை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இப்போ முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை சேர்த்துருங்க. இந்த பூசணிக்காவை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கூட வேக வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தேங்காய் துருவுறதுனால நீங்கள் துருவிட்டு சேர்க்கும்போது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் பூசணிக்காய். அப்போ ஹல்வா செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். முந்திரி திராட்சை வறுத்த அதே நெய்யில் இந்த பூசணிக்காயும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த நெய்யிலே நல்லா வதங்கி வரட்டும். இந்த சக்கரை பூசணிக்காய் அல்வாவோடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு நான் சக்கரை பூசணிக்காய் அளந்து எடுத்திருக்கேன். இதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நம்ம சக்கரை அளந்து எடுத்துக்க போகிறோம். சக்கரை பூசணிக்காய் இயற்கையாகவே இனிப்பு சுவை உள்ளதுங்க. அதனால நீங்கள் அதிகமான இனிப்பு சேர்க்க வேண்டாம். இனிப்பு மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு நீங்கள் பூசணிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 3/4 கப்பு இனிப்பு கரெக்டான அளவு. இப்போ இந்த பூசணிக்காய் 2 நிமிஷம் நெய்யிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இந்த அல்வா பண்ணும்போது நீங்கள் தண்ணி சேர்த்து பூசணிக்காவை வேக வைக்கக்கூடாது. பால்லே வேக வைக்கும்போது அல்வா சாப்பிடல நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 கிளாஸ் பாலில் இந்த பூசணிக்காய் நல்லா வெந்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியமாக குறைச்சி வச்சுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டுட்டு நீங்கள் அப்படியே விடாமல் அப்பப்போ இந்த மாதிரி மூடியை ஓப்பன் பண்ணி பூசணிக்காவை நல்லா கலந்து கொடுங்க. இந்த பாலெல்லாம் நல்லா வற்றி பூசணிக்காவும் வெந்து வரட்டும். இப்போ கலந்து கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பூசணிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது பாருங்கள். இந்த பாலும் நல்லா வற்றி பூசணிக்காய் வெந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக வைங்க. இந்த சக்கரை பூசணிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குக்கர்லாம் வேக வைக்க வேணாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வைக்கும் போதே நல்லா ஈஸியாக குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ பூசணிக்காய் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பூசணிக்காய் எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இருக்கிற எல்லா பாலுமே வத்திருச்சு பாருங்கள். ஹல்வா பண்ணும்போது பூசணிக்காவை இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பால் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இந்த பூசணிக்காய் அல்வாவோட சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நீங்கள் சர்க்கரை சேர்த்ததுமே உங்களுக்கு நல்லா தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அந்த தண்ணி வற்றி வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த அல்வா ரெடி ஆகுற வரைக்கும் நீங்கள் மூடி போட்டுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ சர்க்கரை சேர்த்ததும் எந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த சக்கரை பூசணிக்காய் அல்வா பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் ரொம்ப அருமையாக அந்த சக்கரை பூசணிக்காய் அல்வா பண்ணலாம். ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதேமாரி சக்கரை பூசணிக்காய் அல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பூசணிக்காயில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றுனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அல்வாவுக்காக 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க.
இப்படி நெய் சேர்த்து கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த அல்வாவில் நெய்யெல்லாம் உள்ளே இழுத்து நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுமே நீங்கள் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய சக்கரை பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் இந்த அல்வா இருக்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அல்வா நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் நீங்கள் இந்த அல்வாவை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சக்கரை பூசணிக்காய் அல்வாலாம் அந்த சீசன் இருக்கும்போது தாங்க நம்ம செய்ய முடியும். அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த சக்கரை பூசணிக்காய் அல்வாவை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சக்கரை பூசணிக்காய் அல்வா முழுக்க ஆரோக்கியமான ஒன்றுங்க. இதில் எந்த ஒரு கலர் பொடியுமே சேர்க்கலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.